ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு தகவல் நண்பன் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கடைசி வரையும் ஃபுல்லா ஒட்டி விடாம பாருங்க. நம்ம இந்த சேனல்ல பேசிக் இங்கிலீஷ் பார்க்குறோம். இங்கிலீஷ்னா கிராமர் இருக்குமே அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம சிம்பிளா பார்க்குறோம், கொஞ்சமா நகர்றோம், பொறுமையா நகர்றோம். நம்ம லெசனுக்கு போவோம், சரிங்களா? இப்போ வந்து இன்னைக்கு இஸ், ஆம், ஆறு, வாசு வேற தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த இப்போ ஃபர்ஸ்ட் இஸ், ஆம், ஆரை பத்தி பார்ப்போம். இஸ், ஆம், ஆறு இது மூணும் இருக்கிறதுங்கிற பொருள் தாங்க வரும். இப்ப இருக்கிறதுனா எப்படி, நீ எப்படி சொல்றதா? இப்போ வந்து நீ இருக்கிற, அவர்கள் இருக்கிறார்கள், நாங்கள் இருக்கிறோம் சொல்றோம். அப்படி சொல்றப்ப இது இருக்கிறது வரும்ல. அப்புறம் வந்து நீ நல்லா இருக்க, நீ மகிழ்ச்சியா இருக்க, நீ சந்தோஷமா இருக்க, இதை பார்த்தீங்களா? இதே மாதிரி இருக்கிறது வருதா? அவன் சுகமா இருக்கான், அவன். அப்புறம் வந்து அவர் டீச்சரா இருக்காரு, நான் மானா இருக்கேன், நீ நீ டாக்டரா இருக்க, அவ அழகா இருக்கா. பாருங்க, எல்லாம் இருக்குது இருக்குதுல. இதே மாதிரி எல்லாத்துக்குமே இந்த இஸ், ஆமு, ஆறு தான் வரப்போகுது. சப்ஜெக்டை பொறுத்து ஆம் போடுறோமா, இஸ் போடுறோமா, ஆறு போடுறோமா, அந்த இருக்கிறது சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே இதுதாங்க. இஸ், ஆமு, ஆறு தான் வரப்போகுதுங்க. இப்ப நம்ம பார்ப்போம், பாருங்க, ஈஸியா இருக்கும் பாருங்க. இப்ப நான் மாவனாக இருக்கிறேன். அப்ப ஆம் வந்தா ஐ வந்தா ஆம் வந்துடும். நான்னா அதுக்கு ஆம், நான் இருக்கிறேன். அப்ப ஐ ஆம், நான் இருக்கிறேன். புரியுதுங்களா? இப்ப அவன் இருக்கிறான்னா இஸ், ஹி, ஷி, இட், இது மூணுக்குமே இஸ் தான் வரும். அவன் இருக்கிறான், அவள் இருக்கிறார், அவள் இருக்கிறாள், அது இருக்கிறது. அப்புறம் வந்து யூ, தே, விக்கு ஆறு வந்துருங்க. நீ இருக்கிறாய் அல்லது நீங்கள் இருக்கிறீர்கள், அவர்கள் இருக்கிறார்கள், நாங்கள் இருக்கிறோம். இதே மாதிரிக்கு ஆறு வந்துருங்க. இது மூணுக்கு ஆறு வந்துருக்கா? இப்படித்தாங்க. இதை வச்சு நம்ம வார்த்தையை கோக்க வேண்டியதான். நான் மாவனா இருக்கேன்னா ஐஎம் ஸ்டூடெண்ட் சொல்ல போறீங்க. நான் டீச்சரா இருக்கேன்னா ஐஎம் டீச்சர் சொல்ல போறீங்க. நான் இன்ஜினியர் இருக்கேன்னா ஐஎம் இன்ஜினியர் சொல்ல போறீங்க. இதே மாதிரிதாங்க. இப்போ வந்து நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னா நான் ஐஎம் ஹாப்பி, ஐஎம் ஹாப்பி. அவன் மகிழ்ச்சியா இருக்கான்னா ஹி இஸ் ஹாப்பி. அவள் மகிழ்ச்சியா இருக்கான்னா சி இஸ் ஹாப்பி. இப்ப நீ மகிழ்ச்சியா இருக்கான்னா யூ ஆர் ஹாப்பி. உங்களுக்கு புரியுதுங்களா? இது மூணுல ஏதோ ஒண்ணு இஸ், ஆம, ஆறு, இது மூணுல ஒண்ணுதான் வரப்போகுது. சப்ஜெக்டை பொறுத்து இஸ்வா, ஆம, ஆரா, இதுதான் இதை நீங்க 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 போடணும். சப்ஜெக்டை பொறுத்து நீங்க போடணும். இருக்கிறதுங்கிறதுக்கெல்லாம் இது மூணுல ஏதோ ஒண்ணு போட போறீங்க. அவன் நல்ல பையனா இருக்கான், ஹி இஸ் குட் பாய். அவ அவ திறமையான பொண்ணா இருக்கா, சி இஸ் கிளவர் கேர்ள். அவ அழகான பொண்ணா இருக்கா, சி இஸ் பியூட்டிஃபுல் கேர்ள், சி இஸ் பியூட்டிஃபுல் கேர்ள். அவ திறமையான பொண்ணு, சி இஸ் கிளவர் கேர்ள். அவன் டென்ஷனா இருக்கான், ஹி இஸ் டென்ஷன். இந்த டேபிள் வந்து வட்டமா இருக்கு, ரவுண்டா இருக்கு, இந்த டேபிள் இஸ் ரவுண்டு. இந்த வானம் நீளமா இருக்கிறது, தி ஸ்கை இஸ் ப்ளூ. நீ நல்ல பையனா இருக்கிற, யூ ஆர் குட் பர்சன். உங்களுக்கு புரியுதுங்களா? இருக்கிறது 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 எல்லாத்துக்குமே ஆறுதாங்க. இப்போ வந்து உங்களுக்கு இருக்கிறது புரிஞ்சிருக்கும், நல்லா புரிஞ்சிருக்கும், எனக்கு நல்லா புரியுது. இப்போ வந்து இப்போ நான் மாவனா இருக்கிறேன், அதை எப்படி கேட்கலாம்? நான் மாவனா இருக்கிறது இது சொல்றோம். நான் மாவனா இருக்கிறேனா, அது கேள்வியா மாத்துவோமா? அப்ப ஐஎம் ஸ்டூடெண்ட்னா அந்த ஐஎம் ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள ஆம் இருக்குல்ல, அதுக்கு பிரட்டி போடணும். இந்த ஐஎம் ஸ்டூடெண்ட் சொல்றோம்ல, ஐஎம் ஸ்டூடெண்ட் சொல்றோம்னா டைப் பண்றேன். ஐஎம் ஸ்டூடெண்ட், நான் அப்ப என்ன அர்த்தம்? நான் மாவனா இருக்கிறேன். நான் மாவனா இருக்கிறேனா, அப்ப என்ன பண்ணுங்க, இந்த ஆம் வந்து முன்னாடி வந்துடும். ஆம் ஐ ஸ்டூடெண்ட், நான் மாவனா இருக்கிறேனா. இப்போ வந்து இது வந்து ஹி ஸ்டூடெண்ட் இருக்குல்ல, இது எப்படி கேள்வியா மாத்தலாம்? அவன் மாவனா இருக்கிறான், எப்படி கேள்வியா மாத்துவீங்க? அப்ப இஸ்துக்கு மாதிரி போட்டுருங்க. இஸ் ஹி ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவன் மாவனா இருக்கிறானா அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படிதாங்க கேள்வியா மாத்துறது. அவன் ஹி ஸ்டூடெண்ட்னா அவன் மாவனா இருக்கான், இஸ் ஹி ஸ்டூடெண்ட் அவன் மாவனா இருக்கிறானா. உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? இப்ப தே ஆர் ஸ்டூடெண்ட், அது எப்படி? அவருக்கும் மாவா இருக்கார்கள், அவங்க மாவா இருக்காங்களா அப்படி எப்படி கேட்பீங்க? ஆர் தே ஸ்டூடெண்ட், அவர் மாணவர் இருக்கிற, அவர்கள் மாணவர் இருக்கிறார்களா கேள்வி. நம்ம மாத்திரம் ஆர் தே ஸ்டூடெண்ட். இப்படிதாங்க.
இப்படிதான் நம்ம வந்து கேள்வியா மாத்துறதுலாம். புரியுதுங்களா? இதே மாதிரிதான் வி ஆர் ஸ்டூடெண்ட்னா எப்படி மாத்தலாம்? நீங்களே மாத்துறீங்களே. ஆர் வி ஸ்டூடெண்ட், வி ஆர் ஸ்டூடெண்ட், நாங்களும் மாணவ இருக்கிறோம். நாங்களும் மாணவ இருக்கோமா? நாங்கள் மாணவ இருக்கிறோமா? அப்போ ஆர் வி கேள்வியா மாத்த ஆர் வி ஸ்டூடெண்ட். இது கேள்வியா சொல்றோம்னா இப்படி சொல்லணும். சரிங்களா? இதே மாதிரிதாங்க. இதே மாதிரிதான் ஐ எம் ஹாப்பி எது சொல்லியிருக்கேன். நான் மகிழ்ச்சியா இருக்கேனா? இது எப்படி மாத்தலாம்? am I happy? அவ்வளவுதாங்க. am I happy? நான் மகிழ்ச்சியா இருக்கேன் அர்த்தம். he is happy னா is he happy? அவன் மகிழ்ச்சியா இருக்கான். he is happy. அவன் மகிழ்ச்சியா இருக்கிறானா? is he happy? புரியுதுங்களா? இப்படி தாங்க கொஸ்டினா மாத்ததெல்லாம் ஈஸி தாங்க, ஈஸியா தாங்க இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நகர்றோம் நம்ம, அவ்வளவுதான். இப்ப வந்து இந்த ஹாப்பிங்கிறது வந்து நவுனை பத்தி சொல்றோம்ல. நான் ஹாப்பிங்கிறதுலாம் அட்ஜெக்டிவ், நீங்க தெரிஞ்சீங்க. அது தெரிஞ்சுன்னா ஒருதுக்கா ஒரு ஒரு புரிஞ்சுக்கிற அட்ஜெக்டிவ் தெரிஞ்சு வச்சுங்க. நான் நவுனை பத்தி பேசுறதுலாம் அட்ஜெக்டிவ். இந்த பண்பு சொல்றது பண்பு, குணம், வடிவம், இந்த மாதிரி சொல்றதெல்லாம் அட்ஜெக்டிவ்ங்க. நான் மகிழ்ச்சியா இருக்கேன். அப்ப அந்த மகிழ்ச்சி, அந்த ஹாப்பிங்கிறது அட்ஜெக்டிவ். அவன் டென்ஷனா இருக்கான். ஹீ இஸ் டென்ஷன். அப்ப இந்த பாருங்க, அவன் டென்ஷனா இருக்கான். இந்த டென்ஷனுங்கிறது அட்ஜெக்டிவ். தெரிஞ்சு வச்சுங்க. அப்ப டென்ஷன் நான் நவுனை பத்தி பேசுறோம்ல. நவுனா அவன் என்னவா இருக்கான்? டென்ஷனா இருக்கான். அவன் அந்த நவுனை பத்தி பேசுறது அட்ஜெக்டிவ். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுங்க, அட்ஜெக்டிவ் தெரிஞ்சுங்க. இந்த இருக்கிறதுங்கிறத மெயினா நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப எல்லாத்துக்குமே இஸ், ஆம், ஆர் எல்லாமே இருக்கிறது. அடுத்து இருந்ததை பத்தி, இருந்ததுங்கிறது இன்னொரு வீடியோ நான் போடுறேன். இருந்ததுன்னா என்ன, இப்ப எப்படி பார்க்கணும், இதே மாதிரிதான் அதை மாத்தி போட்டு விட்டுற வேண்டியதான். ஒரு அது இன்னும் கொஞ்சம் இன்னும் திருப்பி பார்க்குறப்ப நல்லா இன்னும் கொஞ்சம் பொறுமையா உங்களுக்கு சொல்லி தரேன். வாசி வேற பத்தி பார்ப்போம். அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்படிதாங்க நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாமே இருக்கிறது, இஸ், ஆம், ஆர் எல்லாம் இருக்கிறது. நம்மளுக்கு வந்து இஸ், ஆம், ஆர் முடிவு பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு இஸ், ஆம், ஆர்ல புரிதல் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பொறுமையா நகர்றது தான் முக்கியம். எல்லாருக்கும் புரியணும், அதான் நம்மளோட முக்கியம். மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்க சொல்லுங்க. ஊக்கங்கிறது சிறந்த ஒரு மெடிசன். எந்த விஷயத்துக்குமே ஊக்கம். அதனால நீங்க வந்து என்னை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஊக்கம் கொடுங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி எப்படிலாம் நல்லா வீடியோ போடலான்னு நான் கொஞ்சம் நல்லா பண்ணி உங்களுக்கு இன்னும் சூப்பராக எப்படி பண்ணலாம் சொல்லி தரலாம். நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து நான் உங்களை ஊக்கப்படுத்துறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். தொடர்ந்து நகருவோம். பொறுமையாக இருந்தாலும் தொடர்ந்து நகர்றோம். நன்றி.